Hi friends, welcome to Fabulous Chef. So இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கொரியன் ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான ஃப்ரைட் சிக்கன் ரெசிபிங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்பியான கொரியன் ஃப்ரைட் சிக்கன் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கனை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. தோலோடே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்க போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணீங்கன்னா கூட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ ஒரு அரை மணி நேரம் அந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆகட்டும். இன்னொரு பவுலில் 2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் இந்த பொடிங்கெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாங்க. பூண்டு பொடி, ட்ரைட் ஜிஞ்சர் பவுடர், ஆனியன் பவுடர், பேக்கிங் பவுடர். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரமிளகாய் மிளகுத்தூளும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்லா ட்ரையா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எல்லா ஸ்பைசஸுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாவை கொஞ்சமா எடுத்து நீங்க வாயில போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா என்னன்னு. ஓகேங்க, இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த துண்டுங்கள்லாம் எடுத்து நம்ம இந்த ட்ரை பவுடர்ல போட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சு விடுங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் எடுத்து அந்த மாவுல போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா போட்டு பெரட்டி அப்படியே லேசா அமுத்தி விட்டீங்கன்னா நல்லா அந்த மாவுல ஒட்டிக்கும். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாவுல டிப் பண்ணி நம்ம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு வடை சட்டியில எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பெரட்டி வச்சிருக்கிற அந்த கோழியெல்லாம் அந்த எண்ணெயில போட்டு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அளவளவா போட்டு பொரிச்சுக்கோங்க. இந்த டிஷ் நம்ம ஸ்டார்டர்ஸாக சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாவோ இல்லாட்டி ஒரு ரசம் சாப்பாட்டுக்கு கூட ஒரு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க, இந்த கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலிருந்து அந்த கோழியை எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ஒரு ஸ்வீட் சில்லி சாஸ் கூடயோ இல்லாட்டி ஒரு கெச்சப் கூட வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.